Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. இந்த நகரின் என் அருமை பிள்ளைகளை எங்கள் அனைவரின் சார்பாக குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த சந்தர்ப்பத்துல பசங்களோட என்டர்டைன்மெண்ட்டுக்காக இங்க நிறைய ஸ்டால்கள் திறக்கப்பட்டிருக்கு. எல்லாரோட சந்தோஷத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். யாரோட ஸ்டால் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, அதுவும் இல்லாம பசங்க எங்க சந்தோஷமா இருக்காங்களோ அந்த ஸ்டால் ஓனருக்கு அவங்களுக்கு இந்த நகரோட பெஸ்ட் சிட்டிசன் அப்படிங்கிற பட்டம் வழங்கப்படும். தயாராகிருங்க. டாக்டர் ஜட்கா, இந்த மாதிரி ஸ்டால போடுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ. நீ வேணா பாறையா, நாம தான் பெஸ்ட் சிட்டிசன் அவார்டு வாங்க போறோம். இந்த யார் பெஸ்ட் சிட்டிசன் அவார்டு வாங்கினாலும் இல்லைனாலும் சரி, ஆனா அந்த மோட்டு பத்துலுவ மட்டும் கண்டிப்பான பெஸ்ட் சிட்டிசனுக்கான அவார்டை வாங்கவே விட மாட்டேன். என்னோட இந்த கிரிமினலான மூளைக்குள்ள ஒரு சூப்பரான ஐடியா வந்துகிட்டு இருக்குடா. எனக்கு ஒரு பலூன் கொடுங்க. அந்த ரெட் பலூன் கொடுங்க. இல்ல இல்ல அந்த கிரீன் கலர் பலூனை கொடுங்க. இல்ல இல்ல செல்லக்குட்டி, நான் உனக்கு ரெட் கிரீன் ரெண்டையுமே தரேன்டா. ஆனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. என்கிட்ட நிறைய பலூன்ஸ் இருக்குப்பா. எல்லாருக்கும் ஒன்னு கொடுத்தாலும் உனக்கு நிறைய மிச்சம் இருக்கும். கவலைப்படாத. அங்கிள் இல்ல, எனக்கு சீக்கிரமா வேணும். அதுவும் இப்பவே வேணும். பலூன் பலூன் பலூன். அங்கிள், அங்க கீழே என்ன விழுந்திருக்கு அங்கிள்? என்னதுடா? என்ன பண்ண? என்ன பத்துல காலு கீழே ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்களா ஏன் கீழே இருக்கீங்க, நான் மட்டும் ஏன் மேல இருக்கேன்? சொல்றா. ஆஹா மோட்டோ, அப்படியே கொஞ்சம் மேல பாருடா. நீ எப்படிடா திடீர்னு பறக்க ஆரம்பிச்சிட்ட? பறக்கறேனா? அச்சச்சோ, பத்துல காப்பாத்துடா. அங்கிள், பலூனோட சேர்ந்து பலூனா பறந்துகிட்டு இருக்காரு. பாத்தீங்களா குழந்தைகளே? உடனே வந்து காப்பாத்துடா. பிரமாதமா இருக்குல்ல? பாருங்க பாருங்க, அங்கிளால பறக்க கூட முடியும்ல. இங்க பாருங்களேன். மேல போயிட்டே இருக்கனே. அங்கிளால பறந்துகிட்டு டான்ஸ் கூட பண்ண முடியுது. மோட்டுவே பாக்கிறதுக்கு இப்ப பலூன் மாதிரி தான் இருக்கா. அப்படி இருக்கும்போது அவனுக்கு எதுக்காக இன்னொரு பலூன்? அப்பாடா. கிரேட் அங்கிள், கிரேட். எவ்வளவு நல்லா பறந்தீங்க தெரியுமா? எங்களுக்காக இன்னொரு தடவை பறந்து காட்டுங்க அங்கிள். ப்ளீஸ் 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 அங்கிள். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பறந்து காட்டுங்க அங்கிள். பசங்களுக்கு தான் சந்தோஷமா இருந்துச்சு, ஆனா எனக்கு தான் தண்டனை கிடைச்சிருச்சு. கடவுளே, என்னோட எலும்பு இப்ப உடஞ்சே போச்சே. என்ன அழகா பஞ்ச் டயலாக்ல சொல்றீங்க. நாய் உதவாக்கற, இங்க நான் எலும்பு முறிஞ்சு போய் கஷ்டப்பட்டு பேசினா அது உனக்கு பஞ்ச் டயலாக்கா தெரியுதா? மோட்டோ, நல்ல விதமா நீ கீழே வந்துட்ட. இப்ப அந்த பலூனை விட்டுரு. நம்ம வேற ஏதாவது ஒரு ஸ்டால் போடலாம் மோட்டோ. எதுவா இருந்தாலும் நம்ம சக்சஸ் பண்ணலண்டா. வாங்கடா கண்ணுங்க, எடுத்துக்கங்க. என்னடா நடக்குது இந்த ஊர்ல? பல்லே பல்லே பல்லே. இது எப்படி இருக்குன்னா ஸ்னோபால் மேல விழுற மாதிரி இருக்கு. தேங்க்யூ மோட்டு பத்லு அங்கிள். நான் இந்த மாதிரி பாப்கார்னை இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லை அங்கிள்.
இல்ல 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 இந்த மோட்டு பத்துல போடுற எல்லா பிளானையும் நான் உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பிளான் சொதப்பி அவங்க சந்தோஷமா இருக்காங்க, ஆனா நான் மட்டும் தான் சோகத்துல இருக்கேன். என்னோட கிரிமினல் பிளானிங் எல்லாமே வேஸ்டா போயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்க இந்த ஃபுர்ஃபுரி நகரோட பெஸ்ட் சிட்டிசன் அவார்டு வாங்கிடுவாங்களே. அதுக்கு மட்டும் நான் விடவே மாட்டேன். போஷ் போஷ், நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க போஷ். பேசாம மோட்டு பத்துலுவே பெஸ்ட் சிட்டிசன் அவார்ட் வாங்க விட்டுடுங்க. எப்படியா இருந்தாலும் நீங்க பெஸ்ட் சிட்டிசன் அவார்ட் வாங்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்க போட்டுருக்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஆக்சுவலா பெஸ்ட் டான் தானே ஆகணும். அப்படி இருக்கும்போது நீங்க இதுக்காக பெஸ்ட் சிட்டிசன் அவார்டுக்கு ட்ரை பண்றீங்க போஷ். அவ்வளவு சீக்கிரத்துல என்னோட தோல்வியை நான் ஒத்துக்கவே மாட்டேன்டா. யாரோ ஒருத்தர் சொல்லிருக்காங்க, தோல்விக்கு அப்புறம் ஜெயிக்கிறவன் தான் சிறந்த வீரன். யாரோ ஒருத்தர் சொல்லிருக்காங்க. ஜானாக்கு அப்புறம் டோ டோ பாஸ் அடிக்கடி அடிக்கடி தோக்குறவங்கள. நல்ல கேள்வி. நம்பர் 1, இவன் கேட்ட கேள்விக்கான பதில அந்த இடத்துல கொண்டு போய் புரியவை. போச்சு போச்சு, எல்லாமே வீணா போச்சு. மோட்டு பத்தலும் என் தம்பி என் நண்பா என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க எல்லாத்தையும். நம்ம ஸ்டாலுக்கு பசங்க ரொம்ப சந்தோஷமா வந்துகிட்டு இருந்தாங்க, ஆனா நீங்க என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? என்ன இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதப்பா. ஆமா என்ன டாக்டர் ஜெட்கா சார், எங்களுக்கு கூட ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது சார், யாரோ பின்னால இருந்து பெரிய சதி வேலையை நமக்கு எதிரா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு புரியுது. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு இதெல்லாம் வேலைக்காகாத மோட்டோ பத்தலும் இந்த ஸ்டால் கதையை விட்டுட்டு வேற ஏதாவது யோசிக்கும். அதான் உங்களுக்கு கரெக்டோ. பத்லு, வயிறு காலியா இருக்கும்போது என் மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதாடா? கொஞ்சம் வேற ஏதாவது சூப்பரா யோசிடா. ஐடியா. அடுத்து நம்ம ஸ்டால் எல்லாம் போட வேணாம் மோட்டோ. இப்ப நாம எல்லாரையுமே ஹாட் ஏர் பலூன்ல மேல கூட்டிட்டு போலாம் ஜாலியா. ஜெய் ஹோ! பத்லு, எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம் கண்டுபிடிச்சிட்டியாடா? பசங்களா, விளையாடுறது ஆடுறது எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். சொல்றத கேளுங்க. உங்க எல்லாரையும் இதோ இந்த பெரிய பலூன்ல ஏத்தி ஊரை சுத்தி காட்டி ரவுண்ட் அடிக்க போறேயா. ஏய், நம்ம எல்லாரும் பலூன்ல உட்கார்ந்து காத்துல பறக்க போறோம். ரொம்ப நல்லா இருக்க போகுது. குட்டி செல்லங்கள் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? முதல் ரவுண்ட்ல குட்டி குழந்தைகள் எல்லாம் நாங்க கூட்டிட்டு போக போறோம். அதுக்கப்புறமா பெரியவங்களை கூட்டிட்டு போக போறோம். எல்லாரும் லைனா போய் பலூன்ல உட்காருங்க. போங்க போங்க. ஏறு மாட்டோம், சீக்கிரம் ஏறிடா. அங்கிள், பலூன் பறந்து போயிட்டு இருக்கு. அங்கிள், எங்களை காப்பாத்துங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கிள், வாங்க அங்கிள், ப்ளீஸ் வாங்க அங்கிள், எங்களுக்கு பயமா இருக்கு. சொல்லோ, இதோ நாங்க வந்துகிட்டே இருக்கோம். ஒருத்தர் கையை ஒருத்தர் பத்திரமா பிடிச்சுக்கோங்க. மோட்டு, அங்க பாரு, சீக்கிரம் பாரு. மோட்டு கீழே பாருடா. இனிமே நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. அதான் நாங்க 2 பேரும் வந்துட்டோம் இல்ல. அங்கிள் அங்கிள், இப்ப எங்களோட டர்ன். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மோட்டு பத்லு. மறுபடியும் ஒரு முறை உங்களோட புத்திசாலித்தனத்தையும் அறிவையும் காட்டியிருக்கீங்க. இது ரொம்ப பெருமையா இருக்கு. பசங்களே, இப்ப கண்காட்சியோட நேரம் முடிஞ்சு போச்சு. இனி சாயங்காலமும் நடக்கும். நீங்க அடுத்த முறை பலூன் ரைடுக்கு போகலாம். இப்ப நான் பெஸ்ட் சிட்டிசன் யாருங்கிறத அறிவிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. பிள்ளைகளை, நீங்களே அறிவிங்க. உங்களுக்கு யாரோட ஸ்டால் ரொம்ப பிடிச்சிருந்தது? யாருக்கு அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ கொடுக்கலாம்? இதோ பசங்களே, வின்னர் யாருங்கிறத சொல்லிட்டாங்க. மோட்டு பத்லு தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ வின் பண்ணிருக்காங்க. மோட்டு பத்லு தான் இந்த இயரோட பெஸ்ட் சிட்டிசன்ங்கிறத நான் அறிவிக்கிறேன்.
யார் அது அழுதுட்டு இருக்கா? என்னாச்சு உனக்கு? எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க? சொல்லு, கமான் சொல்லு. இந்த போட்டு பத்துல எப்படியா இருந்தாலும் ஜெயிச்சுட்டாங்க. இந்த ஐநூறுக்கு எதிராக எந்த பிளான போட்டாலும் எதுவும் வேக மாட்டேங்குது. எல்லாமே தலைக்கீழ மாறிடுது. இவங்க ரெண்டு பேரும் அப்படி என்னதான் சாப்பிட்டு இந்த பூமிக்குள்ள போறதாங்கன்னு தெரியலையே. இவங்க இருக்கிற இடத்துல இனிமே நான் இருக்க மாட்டேன். இவங்க இல்லாத இடத்துக்கு தான் நான் இப்ப போக போறேன். இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். போட்டு பத்துலு, உங்களால தான் நான் இந்த இடத்தை விட்டே போக போறேன். பாஸ் எங்களை விட்டுட்டு எங்க போறீங்க? நாங்களும் போறோம். இருங்க பாஸ், நாங்க வந்துட்டோம். எங்களை விட்டுட்டு போகாதீங்க. பாஸ் பாஸ் எங்களுக்குள்ள இழுத்து போடுங்க பாஸ். இல்லைன்னா நாங்க ரெண்டு பேரும் கீழே விழுந்துருவோம். பாஸ் பாஸ் மோட்டு பத்துல மறுபடியும் பெஸ்ட் சிட்டிசன் ஆயிட்டாங்க பாஸ். போயிட்டு வாங்கடா. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.